Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Concurrency Control Protocols ஏன் படிக்க போறோம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். So Concurrency Control Protocolsல நம்ம so far என்ன பார்த்தோம்? First வந்து consistency check பண்ணோம். அந்த consistency check பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? Conflict serializability. அப்படி conflict serializability பண்ண முடியாட்டி view serializability பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், ரெக்கவரபிள் ஷெட்யூலா இல்லை இர்ரெக்கவரபிள் ஷெட்யூலா இல்லை கேஸ்கேட்லெஸ்ஸா இல்லை ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூலான்னு பார்த்தோம். ஸோ ஃபார் இப்போ நம்ம அதான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரோட்டோகால்ஸ்னால் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஓகேவா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது தட் கேரண்டீஸ் டு ஜென்ரேட் ஷெட்யூல் விச் சாட்டிஸ்ஃபைஸ் கன்சிஸ்டன்சி. அதாவது உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் வந்து 2 phase லாக்கிங் ப்ரோட்டோகால், கிராஃப் பேஸ்ட் ப்ரோட்டோகால், ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஏன் இந்த ப்ரோட்டோகால்ஸ் படிக்க போகிறோன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்சியை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஷெட்யூலை நம்மளாக எழுதணும். அந்த ஷெட்யூல் வந்து சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்லி நம்மளே எழுதி செக் பண்ணோம். பட் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் படிக்க போகிறோம். அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, சீரியலைசபிலிட்டி, ரெக்கவரபிலிட்டி, இதெல்லாம் வந்து கேரண்டி பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ப்ரோட்டோகால்ஸ் எதை கேரண்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து கன்சிஸ்டன்சி எப்பயுமே மெயின்டைன் ஆகணும் அலாங் வித் ஐசோலேஷன். ஏன்னா நம்மளோட ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்லுது, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. இந்த டியூரபிலிட்டிலாம் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனோன்னே அதை ரெக்கவரபிள் பண்ணுறோம் இல்லையா, அப்போது அந்த டியூரபிலிட்டி கான்செப்ட் வந்துடும். சரியா? அட்டாமிசிட்டி நம்ம சொல்லியாச்சு, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணுன்னா அது ஃபுல்லாக நடக்கணும், இல்லைன்னா நடக்கவே கூடாது. ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக ஃபெயில் ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு எப்பயுமே ப்ராப்ளம் வரும். ஏன் ப்ராப்ளம் வரும்? ஏன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணும்போது ரீட் ரைட் ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சரியா? ஸோ அதனால் வந்து என்ன, இப்போ வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இந்த ப்ரோட்டோகால்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்காரிதம்ஸ் ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் அல்காரிதம்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டன்சியை கேரண்டி பண்ணும். சரியா? ஸோ அப்போது how to approach conflict serializability through different protocols. அப்புறம் conflict serializability நம்ம எப்படி இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், லாக் பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸில் சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால் ஃபஸ்ட்டு வரும். அதை நான் எழுதலை. ஃபஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால். அதில் வந்து ஷேர்டு எக்ஸ்க்ளூசிவ், அதுக்கப்புறம் தான் 2 phase லாக்கிங் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால்ஸ், கிராஃப் பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ், ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதில் அல்டிமேட் இதோட வந்து கோல் என்ன அப்படின்னு சொன்னால், கன்கரன்சி அச்சீவ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒரு சில சீரியலைசபிலிட்டி நம்ம கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும், ரெக்கவரபிலிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இல்லை டெட்லாக், ஸ்டார்வேஷன், இந்த 4 ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ப்ராப்பர்ட்டி எந்தெந்த ப்ரோட்டோகால்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோகாலும் வந்து எவ்வளோ நேரம் எடுக்க போகுது. சப்போஸ் அது ரொம்ப நேரம் எடுத்தது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு யூஸ் கிடையாது. அது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்புறம் இந்த லாஜிக் வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தால் இட் வில் பி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனால தான் நம்ம கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ் படிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால், ஷேர்டு மோட், எக்ஸ்க்ளூசிவ் மோட். தேங்க்யூ.